வணக்கம் மக்களே. இந்த வீடியோ என்ன சொன்னால், சில விஷயங்களை நாங்கள் பேசித்தான் ஆகணும். அதுக்கு முதல்ல மீண்டும் மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சில விஷயங்களை நாங்கள் உடனே பேசித்தான் ஆகணும். ஏண்டா அண்மையில் பார்த்திங்கன்னா, இந்த பலாலியில் காணிக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் 6 நாட்களுக்கு மேலாக தங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் யார் கதைச்சாங்க, யார் என்ன செய்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த மக்கள் எப்படி குரல் கொடுத்தாங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த தங்களுக்காக குரல் கொடுக்கிறார், தங்களுடைய 35 ஆண்டு வலிகளை அவர் தான் பேசுகிறார் அப்படி என்று சொல்லி மக்கள் ஒரு சமூக ஊடகம் ஒன்றில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இதுவரை காலமும் மக்களுக்கு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், போலி தேசிய அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது இந்த ஆர்ப்பாட்ட மக்கள் இருக்கிற இடத்துல ஒருத்தர் போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேளுங்க. யோந்தன் காட்டின மாதிரி தான் காட்டுவேன், கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் பேசுவோம். உரிமைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான இந்த தொடர் போராட்டத்துக்கான முழு ஆதரவுகளும் எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் பேசுவதால் கிடைக்கும் என்பதல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதிக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கடிதம் எழுதியிருக்கிறோம். இது தொடர்பாக தங்களோடு பேச வேண்டும் என்று அதற்கான அனுமதியும் கோரியிருக்கிறோம். விரைவாக இந்த மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், குடும்பச்செட்டி காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும், கேப்பாப்பிளவு, மயிலத்தமடு, மாதவனை போன்ற காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் அவரோடு நாங்கள் பேச இருக்கிறோம். ஆகவே இது ஒரு அவசரமானதும், ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளையே விடுவிக்காமல் இராணுவம் தோற்றம் செய்து விவசாயம் செய்து பொருட்களை விற்பனை செய்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த இராணுவத்தினுடைய பலாத்காரமான அபகரிப்பை, மக்களுடைய காணிகளை சுரண்டி வைத்திருக்கிற தன்மையை நிறுத்தி உடனடியாக அவரிடம் காணியை வழங்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டத்திற்கான முழு பங்களிப்பையும் புலம்பெயர் தமிழர்களிடமும் நாங்கள் முன்வைக்கிறோம். இதை நீங்கள் வெளிநாடுகளிலே உள்ள அமைச்சுக்கள், வெளிநாட்டு தூதரகங்களுக்கு கூடாகவும் அழுத்தங்களை பிரயோகிக்கிற பொழுதுதான் இங்கு அதற்கான ஒரு முழு விடுதலை அல்லது அதற்கான ஒரு முழுமையான வீழ்ச்சி கிடைக்கும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். போராட்டம் தொடரும், போராட்டம் தொடரும், போராட்டம். சரி, பார்த்துருப்பீங்க. இந்த மயிலட்டி காணி, பலாலி காணி, இது சம்பந்தமாக யாருமே பேசியது இல்லை. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தான் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது, எப்போ நீங்கள் இந்த காணிகளை தருவீங்க, இந்த காணியை எப்போ விடுவிப்பீங்கள், இதில் எவ்வளோ தோட்டம் செய்கிறீங்கள், இதில் எவ்வளோ வைத்தியசாலை போகிறது, இதில் எவ்வளவு ஏக்கர் விமான நிலையத்துக்கு போகிறது, இப்படி என்று சொல்லி 11 கேள்விகளை டாக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிருப்பார் பாராளுமன்றத்தில். அதுக்கு அரசாங்கம் சடைகின்ற மாதிரியான பதில்களை சொல்லியிருந்தது. நாங்கள் விவசாயம் செய்யலை, லாப நோக்கத்தில் செய்யலை, நாங்கள் பழங்களை விற்கலை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் அதை மறுத்து சொல்கிறார்கள், இல்லை நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்த போலி தேசிய அரசியல்வாதிகள் இதை நாங்கள் திருப்பி எதுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுதான் பொய். அதாவது இவர்கள் தொடர்ச்சியாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக சம்பவ இடங்களில் போய் நின்று கொண்டு நாங்கள்தான் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அல்லது எங்களால் தான் மக்களுக்கு நல்லது செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கருத்தை மக்களிடம் விதைக்கிறாங்க. இதில் இவர் சொல்லியிருப்பார், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், நாங்கள் ஜனாதிபதியிடம் இது சம்பந்தமாக கேள்வி கேட்டோம், ஜனாதிபதியிடம் இது சம்பந்தமாக கதைக்கிறதுக்காக நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம், வெகு விரைவில் இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதியுடன் கதைக்க இருக்கிறோம், இதுவரை காலமும் கதைச்சிருக்கிறோம். நீங்கள் எங்கே கதைச்சிருக்கீங்க, யாரோட கதைச்சிருக்கீங்க, எப்போ கதைச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆதாரங்களை வெளியில் போட முடியுமான்னு சொன்னால் யாரிடமும் ஆதாரங்கள் இல்லை. இதுவரையும் இவர்கள் என்ன கதைச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம் இல்லை.
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பொது வழியில் ஒரு கேள்வியை போட்டார். அந்த விஷயம் வந்து ஜனாதிபதியினுடைய காது வரைக்கும் போயிருக்கிறது. இது சம்பந்தமான அமைச்சருடைய பதில்கள் வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கேருந்து சொல்றாங்க, டாக்டர் ராமநாதன் மட்டும்தான் எங்களுக்காக குரல் கொடுக்கிறார், எங்களுக்காக கத்துறார், வேற யாருமே கதைக்கிறது இல்லை, அவர் மட்டும்தான் கதைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கிருந்து கொண்டு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு உடனடியாக பார்த்தார்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான ஆதரவு அந்த இடத்துல கூடுது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க, எங்களை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. இந்த 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 சம்பவத்தில் இந்த மயிலிட்டியா பலாலி வடபகுதி காணிகளை விடுவிக்க சொல்லி அந்த பகுதியில் இந்த மக்கள் வந்து முதல் சுமந்திரனில் இருந்து இந்த போலி தமிழ் அரசியல்வாதிகள் வந்து எல்லாரையுமே வந்து அவர்கள் தெளிவாக காட்டியிருந்தார்கள். இவர்கள் யாருமே எங்களுக்கானவர்கள் இல்லை, எங்களுக்காக எதுவுமே செய்யவில்லை, இவர்கள் ஒரு போலி தேசிய அரசியல்வாதிகள் அப்படி என்ற விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து மக்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் உடனடியாகவே வந்து நாங்கள் தான் இங்கே தமிழ் தேசியம் அல்லது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டக்குன ஓடியந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் சம்பவ இடத்துல வந்து நிற்கணும். இப்போ இவரோட சேர்ந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் யார், பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமாரும் அங்கே வந்திருக்கிறார். இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்கிறீங்க, பாராளுமன்றத்தில் மக்களுக்காக என்ன செய்கிறீங்க, மக்களுக்காக நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா அப்படின்றது இதுவரை காலமே நீங்கள் ஒரு ஏமாற்றி நாங்களாம் பாராளுமன்றத்தில் கழிச்சிருக்கிறோம், நாங்கள் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியுடன் கழிச்சிருக்கிறோம், நாங்கள் பாராளுமன்றத்தில் இந்த காணிகள் சம்பந்தமாக கழிச்சிருக்கிறோம், அந்த என்ன பௌத்த சாசன அமைச்சுடன் தையிட்டி விகாரை சம்பந்தமாக கழிச்சிருக்கிறோம். இப்படியே சொல்லி 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 இவ்வளவு காலம் ஏமாற்றி கொண்டு வந்தாச்சு. இப்போ டாக்டர் ராமராஜனா கதைக்கிற விஷயம் வந்து பொது வழியில் லைவாக வருது. அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு, ஒரு விஷயத்தை வந்து மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு அங்கே போடுகின்ற பொழுது அந்த விஷயம் வந்து பொது வழியில் வருகின்ற பொழுது நாங்கள் இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்று வரைக்கும் யாருமே எந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களுக்காக அங்கே போய் கதைச்சது அப்படின்றது இல்லை. எல்லாமே பின்னால் கையூட்டு வாங்கி கொண்டு பின்னால் தங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வெளியில் பொதுமக்களுக்கு சொல்கிறது நாங்கள் அங்கே கதைக்கிறோம்னு சொல்லி இதைத்தான் ஐநா வரை நாங்கள் கொண்டு போய் எங்களுடைய ஈழ போராட்டத்தை கொண்டு போய் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி 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 ஏமாற்றி கடைசி அந்த விஷயத்தையும் டாக்டர் அந்த இடத்த போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்தார். இப்போ இதே விளையாடத்தான் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்னமும் தமிழ் மக்கள் இவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் நின்று கொண்டு ஒரு நாங்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டாங்கன்ற பொழுது மக்களுடைய மனங்களை மாற்றலாம் அப்படின்றது இவண்ட ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் என்ன செய்கிறாங்க அப்படின்றது தெரியும். இந்த காணிகள் சம்பந்தமாக டாக்டர் சொல்லியிருந்தவர், நான் இது சம்பந்தமாக என்னால் முடிஞ்சவரை பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக இதற்கான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் நடைபெறும்னு சொல்லி. இல்லை இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த இவங்களுடைய இந்த போலி தேசிய அரசியல்வாதிகளோட ஒரு கதையை வச்சுக்கொண்டு இந்த தையிட்டி விகார சம்பந்தமாக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தையிட்டி விகார சம்பந்தமாக காணிகளை விடுவிக்கலை, தையிட்டியை விடுவிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்மையில் ஒரு அமைச்சராக அல்லது அதுக்கு பொறுப்பான ஒருவராக ஒரு வீடியோ கார்டு பார்த்தேன்னா ஊடகங்கள் கேட்குற கேள்விக்காக சொல்லியிருந்தவர், தையிட்டி விகாரையை நாங்கள் இடிக்க மாட்டோம், தையிட்டி விகாரையை நாங்கள் இடிக்க மாட்டோம், தெளிவாக கேட்டுங்க, தையிட்டி விகாரையை நாங்கள் இடிக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக ஒன்றில் மாற்று காணியை கொடுப்போம் அல்லது மாற்றீடு கொடுப்போம், இதை தவிர நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர்களை பொறுத்தவரையில் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இல்லை தமிழ் அரசு கட்சிகளை பொறுத்தவரையில் மக்களை இன்னமும் ஏமாற்றி அவங்களுடைய கஷ்டத்தில் இவங்க குளிர்காயிறாங்க அப்படின்றதான் உண்மை. அந்த கஷ்டத்தில் இவங்க குளிர்காயின்ற பொழுது அதை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் உடைக்கின்ற பொழுது அது வந்து பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஓகே, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கத்துறாரு, அடிபடுறாரு, சண்டை பிடிக்கிறாரு, எங்களுக்காக ஏதோ போராடி கொண்டிருக்காரு, 35 ஆண்டு கால எங்களுடைய இந்த வலியை வந்து அவர் புரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து தெரிய வருகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து உடனடியாக இவர்கள் என்ன செய்கிறாரு, ஓடி போய் தாங்கள்லாம் அந்த இடத்துல நாங்கள் காய்ச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லி இந்த அரசியலை வந்து எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. மக்களுடைய வழிகளில் குளிர்காஞ்சி கொண்டு தங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் குட்டிகளுக்காக சொத்துக்கள் சேர்ப்பதற்கான இது ஒரு அரசியல் நாடகம். இதை வந்து மக்கள் விரைவில் புரிஞ்சு கொள்வாங்க. நான் இதில் இந்த என்னுடைய கோவத்தை தாண்டி நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு விஷயத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஓடி போய் நின்று கொண்டு
தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மக்களுடைய வழிகளில் இந்த விளையாடுற விளையாட்டுக்கு இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்காவது இதை பற்றி தெரியும், இந்த போலி அரசியல்வாதிகள் இப்படி எதுக்காக செய்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு புரியுமா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு தமிழ் அரசியல்வாதிகளாக ஒன்றாக சேர்ந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை கதைக்கின்ற பொழுது அதுக்கு ஆதரவு கொடுக்க முடியாதவர்கள் இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது ஓடி வந்து உடனடியாக குரல் கொடுக்குறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்ற எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அல்லது இதுக்கு தான் காய்க்கிறாங்க அல்ல இப்படி தான் இவங்க இருப்பாங்களா அப்படின்றத மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற கருத்துக்கள் பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து என்னுடைய கருத்துக்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.